வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, 1, 10, 19, 28 தேதிகளிலே பிறந்தவர்கள், கிழக்கு பாரத வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வடக வீடோ, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, சிம்ம ராசிக்கார நேயர்கள் எல்லோருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் நெய் தீபம் ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. சரிங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. இன்னைக்கு காஞ்சி பெரியவரை பற்றி நினைச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. காஞ்சி மகா பெரியவரை நினைச்சு பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது ராசி பலன்? நேற்றும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களே, இன்னையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா வயதுக்காரர்களும் கவனமாக இருக்கணும். அசைவனவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருள் வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கணும். ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு. எல்லா வயதுக்காரர்களுக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் இருக்கு. கடந்த 4 நாட்களாக உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இன்னையிலிருந்து நல்லா இருக்கு, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பு. அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, அசட்டு தைரியத்தினால வீணா நேரமும் பணமும் செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நெய் விளக்கை ஏற்றலாம் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தலாம். பேச்சினால வம்பு வர வாய்ப்பு இருக்கு, கவனம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களை, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிடுங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வீண் செலவு தடுக்கப்படும். ஆமாம், அது உறுதி. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய அளவில் பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். முன் கோபத்தினால மாட்டிக்குவீங்க. தேவையற்றதை பேசி சிக்கலாயிடும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை நிதானம். தேவையற்ற பிரச்சனை வரும், சண்டை சச்சரவாகும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா, அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தால் தப்பிச்சுக்கலாம். அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் தபதியே போற்றி. தபதி, தபதிங்கிறது ஒரு நதி, சனி பகவானோட சகோதரி. ஓம் தபதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், மனதிற்கினிய சம்பவம் உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். என்ன வயதுக்காரராக இருந்தாலும் சரி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல நாள். அனுகூலமான உங்களுக்கு 4, 6. அனுகூலமான கிழக்கு வடக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது, ஆனால் இன்னைக்கு இருக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அதனால கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், நிறம், திசையெல்லாம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். நேயர்களை இன்னும் நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு காஞ்சி மகா பெரியவரை பற்றி நினைக்கிறது நல்லது. ஓம் காஞ்சி பெரியவரே போற்றின்னு சொல்றது நல்லது. அவரை பற்றி யோசிப்பதும் பேசுவதும் எழுதுவதும் கேட்பதும் சிந்திப்பதும் நல்லது. உங்கள் மனசு சுத்தமாகும். செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.